ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மிக்ஸ் சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 20. நம்ம ஹீரோ இப்போ ஸ்கூல் முடிஞ்சா அவனோட வீட்டுக்கு வரான். எரிக்காவை பார்த்தா அவன் என்னடா ஸ்விம்மிங் சூட்ல இருக்கா, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சம்மருக்கு நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல போஸ் கொடுக்குறா. டே எங்கடா பாக்குற அப்படின்னு வா கேட்கவும், இப்ப நான் போட்டோ எடுக்கிறதுக்காக பாக்கதுன்னு செய்யணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எங்க பாப்பன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்றா. சாச்சி நீயும் வரியா போட்டோ எடுக்கலான்னு கேட்கவும், நான் என் ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொண்டு வரல, அது போக இவன் முன்னாடி இல்ல அப்படின்னு வா சொல்லவும், ஒன்னு அந்த மாதிரி பாக்கணும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கிண்டல் பண்றான். ஆமா நீ எங்க அப்பாவை என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு வா கேட்கவும், உன் பிரதரை பத்தி அவர் எதுவுமே சொல்லல, டாபிக்கை சேஞ்ச் பண்ணி சாச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற போறியான்னு தான் கேட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் சொன்னல அவர் அப்படிதான் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா இது ஒன்னையவும் சேர்த்து தான் அஃபெக்ட் பண்ணும். நான் சாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ தானே என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எரிக்கா அப்படியே அமைதியா இருக்கிறா. அவ அண்ணனை எப்படி கண்டுபிடிக்கிறது, பேசாம ஒரு லைவ் ஷோல வச்சு இவளை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாமா, இவளோட பிக் பிரதருக்கான அவன் ரீசன்ட் போட்டோ இதுதான். ஒரு நிமிஷம் தம்பி, இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே அப்படின்னு அவர் கேட்டா, இது நான் இல்ல, இது என்னோட அண்ணன், நாங்க பிறக்கும் போது பெட் மாறிட்டோம், இதெல்லாம் தேவையில்லாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. போட்டோல இருக்கிறவனை பாத்திருக்கீங்களான்னு கேட்டா, இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் தன்னைத்தானே இப்படிதான் தேடிட்டு இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு மத்தவங்க பேசுறாங்க. தம்பி மனசுல எதுவோ கஷ்டம் தான் சொல்லுப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. எல்லாரும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கறத இசகாவா புரிஞ்சுக்கிறா. நாளைக்கு நம்ம டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லி இசகாவா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பி ஆகிறான். எனக்கு சைக்கிள் தேவை நம்ம ஹீரோ சொல்லுவோம், நம்ம கடையில இருக்குன்னு சாட்சி சொல்றா. நான் சைக்கிள்ல வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இசகாவாக்கு மெசேஜ் அனுப்புறான். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு வர ரிப்ளை பண்ணவும், எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சுன்னு சாட்சி கேட்கிறா. நாளைக்கு நான் டேட்டிங் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். படிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னான்னு கேட்கவும், இசகாவா தான் என்ன கூப்பிட்டுருக்கா, அது எப்படி நோ சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இது டெலிவரி பண்ற சைக்கிள், இதுதான் எங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருக்கு, நான் பின்னாடி வெயிட் இருக்குங்கிறதுக்காக இதை ஒரு காரணமா கட்டி ஸ்லோவா வரேன்னு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு இசகாவா சொல்லுவோம். திரும்பவும் காம்படிஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன போலாமா அப்படின்னு வா கேட்கிறா. இவ ரொம்பவுமே சூப்பரா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சைக்கிள் ஓட்டுறதுல எனக்கு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு வா சொல்லவும், இவ எவ்வளவு ஹாபியா தான் மெயின்டைன் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹே ஓமினோ, நெருக்கமா இருக்கிறது ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறது எது அப்படின்னு வா கேட்கவும், தெரியலையே ஒருவேளை காத்தா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல தப்பு, நம்ம போற வரைக்கும் நீ யோசிச்சுட்டே இரு அப்படின்னு வா சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. என்ன ஓமினா அதுக்குள்ள டயர்டான மாதிரி தெரியுது, இவ்வளவுதான் வா ஸ்பீடா அப்படின்னு வா கேட்கறா. ஏத்தத்துல அழுக்கிறது கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா வந்தா, இன்னும் ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்னு வா சொல்றா. இப்ப இசகாவா முன்னாடி போயிருந்தா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமனோ ரெஸ்டாரண்ட்டை பாக்குறான். நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பாவோட ரெஸ்டாரண்ட் தான் இது. இவருக்கு இன்னும் இந்த ஊர்ல எத்தனை ஹோட்டல் தான் இருக்கு, இது ரொம்பவே ரிச்சா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். தம்பி எதுவும் வேணுமான்னு செக்யூரிட்டி கேட்கும். ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ கிளம்பி இசகாவா எங்க போனான்னு பாக்குறான். நாகி இங்க பாரு ஷேவ்ட் ஐஸ்கிரீம், என் நாக்க பாரு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. ஐயோ இவளை கிஸ் பண்ணுன்னு தோணுதே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. திரும்பவும் இவங்க கிளம்புறாங்க. அவளோட பிக் பிரதரை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா, அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு அவர் சொல்றாரு. இவர் தான் என்னோட ஒரிஜினல் அப்பானா என்னால ஏத்துக்கிடவே முடியல, என்னோட அப்பா என்ன வளர்த்தவர் தான். அவளோட அண்ணனை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி நான் இவரை எதிர்த்தா கூட இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவர், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துருக்கும்போது, இங்க பாரு அப்படின்னு வா காமிக்கிறா. இப்ப வாச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சியா அப்படின்னு வா கேட்கவும், ஓஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நெருக்கமானது ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கும், அது வேற எதுவும் இல்ல, ஃபேமிலி தான். ஓமினோ நீ ஏதோ பிரச்சனையில இருந்த மாதிரி தெரிஞ்சது, உன்னை மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு வா சொல்லவும், அவ்வளோ ஆவியஸாவா என் மூஞ்சில தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஆசைப்பட்டபடி இந்த இடத்துல கத்துவோம், பாரம் குறையும் அப்படின்னு வா சொல்றா. ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். நான் சீக்கிரமே ஒரு அடல்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இசகாவா கத்துறா. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு வா கேட்கவும், இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி என்கேஜ்னு வா சொல்லியிருப்பா அப்படின்னா நீ நம்ம ஹீரோ கேட்கவும், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு வா சொல்றா. நான் நினைக்கிறது என்னன்னு உனக்கு என்ன தெரியும், என்னது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஓகே ஆயிட்டல, சரிவா போலாம், உனக்கு மூட் சரியில்லாத நேரத்துல சொல்லு, நான் கண்டிப்பா அவன் கூட இருப்பேன் அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். சாச்சி வந்து எரிக்காவோட அப்பா கூட போயிருக்கா. வா இங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு, ஆனா என்ன இவ்வளோ பெரிய ஹாலா இருக்குன்னு சாச்சி கேட்கவும், கடைசியா நான் இங்க வந்தப்போ பிரைம் மினிஸ்டர் கூட வந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எரிக்கா அப்பா சொல்லவும், ஏங்கப்பா அப்படின்னு சாச்சி கேட்கறா. பெரிய பெரிய ஆளுங்க இந்த மாதிரி பிரைவசி தான் விரும்புவாங்க, அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரூம், நீ என்ன என்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காம இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், நாகி உங்க கிட்ட கேட்டப்பமே நீங்க அவனுக்கு எந்த பதிலும் சொல்லல, அது போக எனக்கு அந்த விஷயம் தேவையில்லாத விஷயம், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சாச்சி சொல்லவும், இல்ல உனக்கு இதுல சம்பந்தம் இருக்கு, நாகி நீ கல்யாணம் பண்ணா கூட எல்லா விஷயங்களும் ஓகேவா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சாச்சி என்ன லேட்டா வந்திருக்கான்னு கேட்கவும், நான் லைப்ரரியில போய் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றா. நேத்தோ நீ லேட்டா தான் வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நேத்துக்கு அப்படின்னு யோசிக்கிறா. நேத்துக்கு தான் ஆமினாவோட அப்பா கூட வா போயிருப்பா, லேடிஸ்ட் அந்த மாதிரிலாமா கேள்வி கேட்டுட்டு இருப்ப,
ஆமா நாகி, எரிக்காவோட அப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு அவ கேட்கவும், எதை பத்தி கேட்கறான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ போறா. டாபிக்க மாத்தாத, பேரண்ட்ஸ் இல்லங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு லேட்டா வருவியா, இந்த சாட்சிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஹே அம்மா ஆமினோவை பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு பசிக்கு நான் ஷாப்பிங் போறேன்னு அவ சொல்லவும், பொண்ணு இப்படி லேட் நைட்ல தனியாவா போறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப கடைசியில நம்ம ஹீரோவா அவ கூட வாரான். ஹே நாகி, நம்ம 2 பேரும் ஷாப்பிங்க்கு இப்படி தனியா வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. வீட்டுல சில ஜாமான் இல்ல, அதனாலதான் அதையும் சேர்த்து நான் வாங்கலாங்கிறதுக்காக வந்தேன். தனியா எங்கேயும் போயிடாத, இஷ்டத்துக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சின்ன பிள்ளை மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காத, ஐஸ்கிரீம் அப்படின்னு சாச்சி பார்க்கவோ டக்குனு வா மோடு மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டிஸ்கவுண்ட் இருக்கு 3 எடுத்துக்கிடுவான்னு வா கேட்கவும், ஒரு ஐஸ்கிரீம் டப்பா மட்டும் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே சாச்சி, ஒரு கஸ்டமருக்கு ஒரு பேக் தானே, இந்த எக் எடுத்துட்டு வாயின்னு சொல்லவும், அதிக எக் அப்படின்னு வா கேட்கவும், நிறைய தான் செலவாயிட்டு இருக்கு, உனக்கு தான் தெரியல, பால் அதிகமா செலவாகுது, அது செலவாகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த பீன்ஸ் சீப்பா இருக்குன்னு சொல்லவும், அது சீக்கிரம் அழிக்கிறோம், அதான் சீப்பா இருக்கு, ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஜாமானுக்கு அடியில் அந்த ஸ்நாக்ஸை ஒளிச்சு வச்சிருக்க பில் போடுற டயத்துல தான் நானே பார்த்தேன், அதை வீட்டுல போயாச்சும் சாப்பிடலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரொம்பவும் பசிக்குதுப்பா. ஆமா நாகி, நீ எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க, நமக்கு தான் மாசம் மாசம் காசை போட்டு விடுறாங்க, அப்படி இல்லைனாலும் எரிக்கா கிட்ட காசு தேவைப்பட்டா கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், காசு போட்டு விட்டாலுமே பேலன்ஸை மாச கடைசியில் நான் அவங்களுக்கு திரும்ப அனுப்பியிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த நாகி உனக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்காவா அந்த ஸ்நாக்ஸ் ஷேர் பண்றா. நீ பொறுப்பா இருக்கிறத பார்க்கும்போது இப்பதான் உனக்கு ஞாபகம் வருது, கிறிஸ்மஸ் டைம் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை அப்பா அம்மா வெளியே போயிருந்தாங்கன்னு சொல்லி அவங்க திரும்ப வரதுக்குள்ள கேக் செஞ்சோம், உனக்கு கேக் செய்ய தெரியுங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சாச்சி சொல்லவும், நீ சாப்பிட மட்டும் செஞ்ச, நான் அவங்க வேலை செய்யும் போது பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேட் ஆயிடுச்சு, நம்ம தூங்கிட்டோம், காலையில இருந்துச்சு பார்த்தா சாண்டா அதை சாப்பிட்டுட்டு லெட்டரை வச்சுட்டு போனப்போ சாண்டா சாப்பாடை திருடிட்டாருன்னு நான் அழுதேன். அதுக்கப்புறமா சாண்டா கிஃப்ட் வச்சிருக்காருன்னு சரி ஓகே நான் அவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சாச்சியும் ஹீரோவும் பேசிக்கிட்டே இப்ப வீட்டுக்கு வராங்க. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எரிக்கா வரட்டும் வெயிட் பண்றாங்க. நம்ம இதுல கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி சாச்சி கேட்கறா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எந்த விஷயம் சொன்னாலும் நீ அதை சீரியஸாவே எடுத்துக்கிட மாட்டல, நீ என்ன சொல்ல வர அப்படிலாம் இல்லையே நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு நான் கேட்டா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சாச்சி கேட்கவும், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டெக்னிக்கலி நீங்க தங்கச்சி இல்லதான் அப்படின்னு சொல்லி எரிக்கா அப்ப சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். சாட்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வெக்கப்படவும், ஐயோ வெக்கப்படாத, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சாட்சி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றா. சரி ஓகே நான் குளிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப கிளம்புறா. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு எரிக்கா கேட்டுட்டு, சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எரிக்காவும் ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துருதா. நாகி, நான் இல்லாத நேரத்துல எதுவும் நடந்துச்சா, சாட்சியை பார்த்தா ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு எரிக்கா கேட்கிறா. சாட்சி ஹாப்பியாகி வைக்கப்பட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே குழப்பத்துல இருக்கான். இசக்காவா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியா டேட்டிங் மாதிரி கூட்டிட்டு போயிருக்கா. அது போக உனக்கு கஷ்டம் இருக்கிற நேரம்லாம் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இசக்காவா சொல்றா. எரிக்காவோட அப்பா சாட்சிக்கிட்டே டைரக்டா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சாட்சிக்குமே நம்ம ஹீரோவை பிடிக்கும் தான். ஸோ அவ ரொம்பவும் வைக்கப்பட்டு இருக்கா. என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்ப குழப்பமா இருந்தாலுமே கூட போக போக இருக்கிற எபிசோட்ல எல்லாமே புரிய வரும். ஸோ பொறுமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.